அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ். நான் உங்கள் தையல் பழகு சர்வ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரொஃபஷனல் லெவல் டெய்லரிங் கிளாஸ் வகுப்புகள் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம நெக் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கழுத்து வகைகள் இருக்கும் இல்லையா, கழுத்து வகைகளில் நம்ம எப்படி நெக்லைன் எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிசைன் வரையலாம், நெக் டிசைன் என்னென்ன நெக் டிசைன் வரையலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. சார்ட் பேப்பர் இருந்தாலும் இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ண சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம நெக்லைன் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கேன்வாஸ்லாம் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ இதை ஒரு கேன்வாஸாக நினச்சிக்கோங்க. கேன்வாஸில் இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ எப்படி பேட்டர்ன் நம்ம பேப்பரில் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம கேன்வாஸ்லேயே கட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ண கிளாத் எடுத்துக்கோங்க. நான் சார்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். நீங்கள் ரெண்டா ஃபோல்ட் பண்ண நியூஸ் பேப்பர் ஆர் ஒயிட் பேப்பர் இல்லை கலர் பேப்பர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக் லைன், அதாவது ரவுண்ட் நெக், வி நெக், யூ நெக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெக், பாட் நெக், இந்த மாதிரி பேசிக் நெக் டைப்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல்ங்கிற பட்டனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லரிங் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு இதையெல்லாம் கட் பண்ணி டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினர் நெக்லைன் ட்ரா பண்ணுறீங்க, ஒரு ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை சுடிதாரில் நெக்லைன் கட் பண்ணுறீங்க, ரவுண்டு கழுத்து, ஸ்டார் கழுத்து, பா கழுத்து, யூ கழுத்தெல்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ளவுஸு, சுடிதார், மேக்ஸி, குர்த்தி, அந்த மாதிரி கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நார்மலான நெக்கோடைய ஹைட்டும் வித்தும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப் எடுத்துட்டு உங்களுடைய பேசிக்கான கழுத்து உயரம் இருக்கும் இல்லையா, நார்மல் கழுத்து உயரம், அதை மார்க் பண்ணிக்கோங்க. லோ நெக் இருந்தாலும் லோ நெக்குடைய கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களுடைய கழுத்து உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். நார்மல் கழுத்துக்கு உடம்பளவை 4 அளவு வகுத்துக்கோங்க. வகுத்துட்டு 1 இன்ச்சோ கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் நெக் அப்படின்னா குறைச்சி வைக்கணும். பேக் நெக் 4 அளவு வகுத்து என்ன ஆன்சர் வருதோ, அதாவது உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் 4 அளவு வகுத்துட்டு என்ன ஆன்சர் வருதோ அது கூட நீங்கள் 1 இன்ச்சோ கூட்டிக்கலாம், இல்லைன்னா குறைச்சி வச்சுக்கலாம். முன்கழுத்து நீங்கள் அதை விட ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணி வைக்கணும். இப்போ நான் நார்மலாக கழுத்து உயரம் வைக்கிறேன். இப்போ நான் 7 இன்ச் வச்சுக்கிறேன். நார்மலாக கழுத்து உயரம் நான் 7 இன்ச் வச்சுக்கிறேன். 8 வரைக்கும் நான் வைக்கலாம், கூட்டி வைக்கலாம். நான் 8 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ நான் மேலேருந்து ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும். ரெண்டாக ஃபோல்ட் பண்ண கிளாத்தை எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். இங்கிருந்து என்னுடைய கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஷோல்டர் ஸ்டாப்லேருந்து ஷோல்டர் லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. என்னுடைய கழுத்து உயரம் 7 இன்ச் இருக்கும். நான் 8 இன்ச்சாக வச்சுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுடைய கழுத்து உயரம் எவ்வளவோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே அகலம் நான் 2 வச்சுக்கிறேன். கழுத்துடைய அகலம் நான் 2 இன்ச் வச்சுக்கிறேன். கீழே 2.25 வச்சுக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணி விட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் நெக்லேயே என்னென்ன நெக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவுண்ட் நெக்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்கலாம். ரவுண்ட் நெக்கிவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மார்க் பண்ணிக்குவாங்க. அதாவது அகலமாக வேணும் அப்படின்னா விரிவாக மார்க் பண்ணுவாங்க. குறுகலாக கழுத்து வேணும்னா குறுகலாக மார்க் பண்ணுவாங்க. யூ ஷேப்பில் வேணும்னா யூ ஷேப்பில் மார்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 நெக்குமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மேலே 2 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு 2.25 வருதுன்னா மேலே 2.5 வச்சுட்டு கீழே 1/4 இன்ச் சேர்த்து வச்சுக்கோங்க. மேலே எவ்வளோ வைக்கிறோமோ அதோடைய அகலத்தை கீழே அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். 1/4 இன்ச் 1/2 இன்ச் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். நான் கீழே 2.25 இன்ச் வச்சுருக்கேன். கழுத்துடைய அகலம், நெக்குடைய வித்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டு கழுத்து மார்க் பண்ணலாம். ரவுண்டு கழுத்து 3 மெத்தடில் மார்க் பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரவுண்டு கழுத்து ஷேப் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆம்கோல் வளைவு ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதை இப்படி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்கு கிடைக்கும். இதை நான் உங்களுக்கு டார்க்காக பண்ணுறேன். இங்கே இங்கேருந்து 1/2 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிவாக இருக்கும். விரிவான கழுத்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு குறுகலாக வேணும் அப்படின்னா இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி
இந்த மாதிரி நீங்கள் ஷேப் கொடுத்துக்கலாம். இன்னமும் விரிவாக வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பென்சில் வச்சு மார்க் பண்ணி பழகிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கவே இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 1/2 இன்ச் 1/4 இன்ச் மட்டும் கொடுத்தீங்கன்னா இன்னும் அகலமாக இருக்கும், விரிவான கழுத்தாக கிடைக்கும். 1/2 இன்ச் மிட் பாயிண்ட்ல இருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் குறுகலாக கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் யூ ஷேப்பில் கேட்பாங்க. அதாவது இந்த சென்டரில் வந்து ரவுண்டு கழுத்து வந்து இந்த மாதிரி 3 விதமாக மார்க் பண்ணிக்கிறோம். 3 விதமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த யூ கழுத்தை நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். கிளாத்தை வந்து இந்த மாதிரி எடுக்கக்கூடாது, பேப்பர்லாம் எடுத்துக்கலாம். கேன்வாஸ்லேயும் இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாட்சஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு இவ்வளோ கிளாத் தேவைப்படாது, நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியும் அகலம் வயசில் 1 இன்ச் இல்லை 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த யூவை தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி இதோட ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. கேன்வாஸ்லேயும் இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணுவோம். பட் கேன்வாஸில் இவ்வளோ தூரம் வேண்டியதில்லை. இங்கேருந்து ஒரு 1 இன்ச் 1/2 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் போதும் கேன்வாஸில். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கில் யூ ஷேப்பை வந்து கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இன்னும் அகலமாக, இன்னும் வந்து ஓரளவு குறுகலான கழுத்து வேணும் அப்படின்னா இந்த 2வது இதையை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இன்னும் கொஞ்சம் குறுகலாக இருக்க கழுத்து, அதாவது இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கும். எல்லாருமே கேட்குறது வந்து இந்த 3வது இது தான். இந்த 3வது இதை வந்து அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதான் கொஞ்சம் விரிவாக எல்லாருமே கேட்குற கழுத்து வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ரவுண்டு கழுத்தில் வந்து 3 டைப் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பாக்கழுத்து பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். ஒயிட் பேப்பர் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். நோட்டில் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே கழுத்துடைய அகலம். இப்போ வந்து நம்ம பானெக் பார்க்க போகிறோம். யூனிக் பார்த்தாச்சு, ரவுண்டு கழுத்து பார்த்தாச்சு, பானெக் பார்க்கலாம். பேசிக் கழுத்து வகைகள் வந்து பானெக் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அடுத்த கழுத்து பேட்டர்ன் நெக் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் மேலே கழுத்துடைய அகலம் வச்சுக்கிறேன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வச்சுக்கிறேன். மேலே 2 இன்ச் வச்சுருக்கேன், கீழே வந்து 2.25 வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கழுத்துடைய உயரமும் அகலமும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த லைனுக்கு மேலேயே நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இப்போ கழுத்து உயரம் அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் 9 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ குறைச்சி மார்க் பண்ணிக்கணும். இப்போ 2.25 வச்சிருக்கோம் இல்லையா, மேலே எவ்வளோ வச்சோமோ அதே அளவை மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு 1/4 இன்ச் குறைச்சி 2 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ இந்த லைன் கூட ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். மேலே இருக்கிற லைன் கூட ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். உயரம் அதிகமாக வேணும், உங்களுக்கு உயரம் வந்து இதே 8 இன்ச் வேணும் அப்படின்னா இங்கேருந்து 1/4 இன்ச் கம்மி பண்ணி இந்த இதில் கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து அகலம் வந்து 2.25 இருக்கணும் கீழே அப்படின்னா உயரத்தில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணி காட்டுறேன். 1 இன்ச்சை மார்க் பண்ணி இங்கே அகலம் வந்து நீங்கள் இதே அகலம் கொடுத்துக்கலாம். இந்த 2.25 இன்ச் அகலமே கொடுத்துக்கலாம். இங்கிருந்து இங்கே கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இந்த இதை கட் பண்ணி காட்டுறேன். இந்த இதாக வச்சோம் இல்லையா, இதை கட் பண்ணி காட்டுறேன். குறைச்சி மார்க் பண்ணதை கட் பண்ணி காட்டுறேன். மேலே இருந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு அரை இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க.
இங்கேருந்து ஒரு 1 இன்ச் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு பானைக்கு வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, உயரத்தில் கம்மி பண்ணி கட் பண்ண பாக்கழுத்து வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பா ஷேப் வந்து. இப்போ ரெண்டாவது வந்து நம்ம குறுகலாக கட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதை கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வி நெக் பார்க்கலாம். ஸோ இது வந்து பாக்கழுத்து முடிஞ்சுது. இதே மாதிரி 2 இன்ச் அகலம் வச்சுக்கோங்க, கழுத்துடைய அகலம். ஷோல்டர் லைன்லேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து அதே 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 2 இன்ச் வச்சுருக்கேன், கீழே 2 காலாக மார்க் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் நீங்கள் கழுத்துடைய அகலமும் உயரமும் மார்க் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க லைனை. இப்போ வந்து நம்ம வி கழுத்து பார்க்க போகிறோம். ஓகே, வி கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த மாதிரியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் குறைச்சி மார்க் பண்ணிக்கலாம், அதாவது அதிகப்படுத்தி. நார்மல் கழுத்து உயரம் இப்போ 8 இன்ச் வைக்கிறீங்கன்னா அதுலேருந்து 2 இன்ச் நீங்கள் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். நான் வந்து 1 இன்ச் அதிகப்படுத்தி மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் வந்து அதிகப்படுத்தி மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இங்கேருந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் கழிச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலேயே கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வச்சுருக்கேன், கீழே சேம் 2.25 இன்ச் அகலம். இங்கேருந்து 1 இன்ச் நான் வந்து அதிகப்படுத்தி கழுத்துடைய உயரத்தை அதிகப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸ்லேயும் இதே மாதிரி தான் கட் பண்ணணும். பாருங்கள், வீநெக் வந்து எப்படி கிடச்சிருக்குன்னு. இவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு 1 இன்ச் விட்டுட்டு சைட்லேயும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதான் வி கழுத்து. ஐஸ்கிரீம் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, கோன் ஐஸ்கிரீம் ஷேப்பில். ஓகே, நம்ம ரவுண்டு கழுத்து, வி கழுத்து, அதுக்கப்புறம் யூ கழுத்து எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது பாக்கழுத்தும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாட் நெக், எல்லாருக்கும் பிடிச்ச நெக், பாட் நெக் வந்து பார்க்க போகிறோம். மேலே வந்து 2 இன்ச் கொடுத்துக்கிறேன். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து 2.25 இன்ச் கொடுத்துக்கிறேன். இதை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன் பாக்ஸ் மாதிரி. இப்போ வந்து பாட் ஷேப், அதாவது பானைக்கழுத்து வரைகிறதுக்கு இதில் இந்த 8ல் பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 9 இன்ச் வருதுன்னா அதில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க. 8ல் பாதி 4, அந்த 4ல் பாதி 2, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 4ல் பாதி 2, இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாதி மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கிருந்து ஒரு 4 இன்ச் மட்டும் உள்ளதள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது உள்ள நம்மளுடைய நெக் பேட்டர்னுக்கு உள்ள மார்க் பண்ணிக்கோங்க, உள் பக்கமாக. இப்போது இங்கே இங்கே இதில் பாதி 4 இன்ச் பாதியில் இங்கே 2 மார்க் பண்ணியா, செகண்டாக மார்க் பண்ணேன் அதோட பாதியில் 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச், 1/2 இன்ச்சும் வெளியில் தள்ளி மார்க் பண்ணலாம், 1 இன்ச்சும் வெளியில் தள்ளி மார்க் பண்ணி ஷேப் கொண்டுட்டு வரலாம். இப்போது பென்சிலில் இந்த மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிங்க இல்லையா, இந்த ஷேப்பை கொண்டு போய் இங்கே கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டாவது மார்க்கிங் பண்ணிங்க இல்லையா, இதை அப்படியே வளைச்சி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இதை இப்படியே வந்து வளைச்சி மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அப்படியே ஒரு பானை ஷேப்பில் கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரியும் மார்க் பண்ணலாம். இங்கே இப்படியே
இந்த மாதிரியும் ஷேப் வந்து கொண்டுட்டு வரலாம். உங்களுக்கு இவ்வளோ அகலம் வேண்டாம்னா இந்த அகலத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து இங்கேருந்து 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி இதை வந்து அப்படியே வேறு டிசைனாக கூட நம்ம மாற்றிக்கலாம். ரெண்டுமே கழுத்து வகைகள் வந்து டிசைனில் தான் வந்து சேரும். இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி இப்போ இங்கே கொண்டு வந்த இதை வந்து இப்படி ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த ஷேப்பை. இதுவும் அழகாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ரெண்டுமே கட் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு டார்க்காக போட்டு காட்டுறேன். இங்கிருந்து இந்த மாதிரி இந்த இதுலேயும் நீங்கள் கட் பண்ணலாம், இல்லை இந்த ஷேப் கொண்டு வந்தும் கட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த பாட்டு மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். இதெல்லாமே ஷேப் அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்பில் கொண்டுட்டு போங்க. இங்கிருந்து ஒரு பாருங்க அந்த பானை வந்து எவ்வளோ அழகாக பானை ஷேப் கிடச்சிருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பானை ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இதை விட ஒரு 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். பானையோட ஷேப் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் பானை கழுத்து. இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கழுத்து. ஸோ பேட்ச் ஒர்க்கெல்லாம் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ரெண்டாவதாக நம்ம கீழே ஒரு டிசைன் கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இதுவும் அழகாக தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நெக் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண டிஃப்ரெண்ட் நெக் லைன் வந்து நீங்களே ட்ரா பண்ண பழகிக்குவீங்க. ஓகே, அடுத்த கழுத்து பார்க்கலாம். அடுத்த கழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கழுத்துடைய அகலம் வந்து சேம் 2 இன்ச் வச்சுருக்கேன். எப்பவும் போல் நெக் பேட்டர்னுக்கு எவ்வளோ வைப்பீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து கழுத்துடைய அகலம் மேலே 2 இன்ச் கூட சேர்த்தி 1/4 இன்ச் சேர்த்தி 2.25 வச்சுருக்கேன். நீங்கள் 1/2 இன்ச் சேர்த்தி கூட வச்சுக்கலாம். மேலே 2 இன்ச் வைக்கிறீங்கன்னா கீழே 2.5 கூட வைக்கலாம். 2.25 வைக்கிறீங்கன்னா 2.75 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை வந்து பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த நெக்லைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மேலே 2 இன்ச் வச்சுருக்கேன், கீழே 2.25 இன்ச் வச்சுருக்கேன். அடுத்துடைய நெக்லைன் வந்து அடுத்த ஒரு நெக் டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த 8 இன்ச்சில் பாதி, அதாவது கழுத்துடைய உயரம் 8ல் பாதியை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரில் மேலே ஜாயின் பண்ணி விட்டுருக்குறோம் இல்லையா, அங்கேருந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. பாதியை மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த 8ல் பாதி எவ்வளோ இருக்கோ 4 இன்ச், அந்த 4ல் பாதி 2 இன்ச், அந்த 2 இன்ச் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த மார்க்கிங்கையும் இங்கே கிராஸாக நம்ம 8 இன்ச் முடிகிற இடத்துல அதை வந்து கிராஸாக ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் அந்த மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா பாதி, அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளதுலேயே ஒரு மார்க் கொடுத்துட்டு பேட்டர்னுக்கு உள்ளே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வாக வளைச்சிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பானைக்கழுத்துக்கு எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ அந்த மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா பாதி, அங்கேருந்து 1/4 இன்ச் உள்பக்கமாக பண்ணிவிட்டு கிராஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ கிராஸாக இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா செகண்டாக கீழே, அந்த லைன்லேயும் இந்த மாதிரி வளைச்சி மார்க் பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து நீங்கள் ஓனாகவே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க, அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் நீங்கள் கட் பண்ணலாம். மேலே வளைஞ்சி வந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக கிராஸை போட்டிருக்கோம் இல்லையா அந்த லைன்லேயும் கட் பண்ணலாம், இல்லைனா அந்த கர்வ் கொடுத்துருக்கிற இடத்துலையும் கட் பண்ணலாம். ஸோ 2 நெக்குமே நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம செகண்டாக வந்து 8ல் பாதி 4 இன்ச் அங்கேருந்து வெளியில் இந்த மாதிரி கிராஸாக இழுத்து விட்டுட்டு அதை அப்படியே கர்வாக கொண்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நெக் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா நெக்குமே வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இதை நான் உங்களுக்கு டாட்டர் லைனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த டாட்டர் லைனை வந்து நான் கட் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்த அந்த கிராஸ் லைனை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த வளைவு இருக்குது இல்லையா, அந்த வளைவை நீங்கள் அப்படியே வளைவுலையும் கட் பண்ணலாம், மேலே ஸ்ட்ரெயிட்டாகவும் கட் பண்ணிக்கலாம்.
2 விதமாகவும் நம்ம இதை கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த வளைவை கட் பண்ணி காட்டுறேன். மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கேன்வாஸில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் பின் பண்ணி நம்ம நெக் லைன் ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே பாருங்கள், இதோட ஷேப் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து ஸ்டார் நெக் வந்து இந்த மாதிரி வளைவாகவும் கட் பண்ணலாம். இப்போ வந்து கீழே வந்து 1 இன்ச் அதிகமாகவும் சைடில் 2 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேன்வாஸில் வந்து நம்ம இவ்வளோ அதிகமாக வந்து நம்ம எடுக்க வேண்டியதில்லை, இன்னுமே கம்மியாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் நெக் வந்து கீழே மட்டும் எவ்வளோ அழகாக கர்வ் ஆகி மேலேயும் கர்வ் ஆகிருக்கு. இப்போ வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனையும் நம்ம மேலே ஒரு கர்வ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கர்வை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழே பாருங்கள், கீழே அந்த ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணதையும் நான் கட் பண்ணி காட்டுறேன். இதை கட் பண்ணிட்டிங்கன்னா இதுவும் பார்க்குறக்கு ஒரு ஷேப் வந்து அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்டாக ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம டிசைன் வந்து அந்த டிசைனும் கட் பண்ணி காட்டுறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் சுடிதாரில் குர்த்தியில் அந்த பேட்ச் ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த நெக் டிசைன் வந்து யூஸ் பண்ணலாம். இடையில வந்து இன்னொரு கலர் அந்த கீழே வந்து பாட் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல வேறு கலர் நீங்கள் பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அது தனியாக டிஃப்ரென்ஷியேட்டாக உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ அடுத்த நெக் டிசைன் பார்க்கலாம். மேலே 2 இன்ச்சு கழுத்துடைய அகலம் கொடுத்துருக்கேன், கீழே வந்து சேம் 2.25 இன்ச் கொடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் நெக் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க பாக்ஸ் மாதிரி. இப்போ வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்த நெக் கழுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம், நெக் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். இப்போ கீழேருந்து ஒரு 2 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே 8 இன்ச்சில் பாதி 4 இன்ச் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே 2.25 இன்ச் மேலே 2 இன்ச் கொடுத்துருக்கேன் கழுத்துடைய அகலம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நெக் டிசைன் வரைகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கிங்லேருந்து கீழே வளைச்சி கொண்டுட்டு வரணும். இது வந்து ஜுவல் நெக்கு, அடுத்தது வந்து ஜுவல் நெக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே அந்த நம்ம 8ல் பாதி 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, அங்கே அந்த மாதிரி இங்கே ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. கீழேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. அங்கே நம்ம 2 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே ஒரு கர்வ் கொடுத்துட்டு அப்படியே அந்த செகண்டாக ஒரு மார்க் மேலேருந்து 8ல் பாதி 4 இன்ச் அங்கே மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கர்வ் பண்ணிக்கோங்க. பாட் நெக்குக்கு எப்படி நம்ம மேலே ஒரு கர்வ் கொடுத்தோமோ அந்த கர்வை கொண்டுட்டு வந்துட்டு செகண்டாக ஒரு கர்வ் கொடுக்குறோம் இந்த 2 லைனுக்கும் இடையில, 2 பாயிண்ட்டுக்கு இடையில. அதுக்கப்புறம் இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டுக்கிறோம். பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டார்க்காக கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஜுவல் நெக், அதாவது நகை மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. இந்த நெக்கும் வந்து நீங்கள் நிறையா சுடிதாரில் குர்த்தியில் மேக்ஸிலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸ்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கீழேயும் வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியும் சைட்லேயும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து அப்படியே ஒரு கீழே வந்து ஒரு ஃப்ளவர் அப்படியே வளர்ந்து இது ஆகிற மாதிரி அரும்பு ஷேப்பில் கிடைக்கும். இந்த நெக் டிசைனும் அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்வ் கொடுத்தோம் இல்லையா, அந்த கர்வை விட்டுட்டு அந்த உள் லைனை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கர்வில் கட் பண்ணாலும் அழகாக இருக்கும், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து விரித்து காட்டுற பாருங்கள், இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, இந்த நெக் டிசைன் பார்த்திங்கன்னா ஜுவல் நெக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். 2 விதமாக இந்த மாதிரி நகை கழுத்தை வந்து கட் பண்ணலாம். இதுவும் நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கோபுரம் மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் நெக் டிசைன். அதுக்கு எப்பவும் போல் 2 இன்ச் அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்துடைய அகலமும் கழுத்துடைய உயரமும் மார்க் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் நெக்கோட பேட்டர்னுக்கு நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 2 இன்ச் வச்சா கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் சேர்த்து வச்சுக்கணும். ஸோ இது 2.25 இன்ச் வச்சுருக்கேன். நான் அப்படியே வந்து இதை பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச், கீழே வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச், இது வந்து 8 இன்ச் உயரம் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் மேலே தள்ளி ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து உள்ள ஒரு 2 இன்ச் மேலே தள்ளி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் கோபுரம் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த நம்ம பாட் நெக்கு எப்படி ட்ரா பண்ணணும் அதே மாதிரி தான்
இந்த மாதிரி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் ட்ரா பண்ண இந்த ஷேப் வந்து உங்களுக்கு பழகிரும். ஸோ இது வந்து இன்னும் குறைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதை நான் அப்படியே உங்களுக்கு ஸ்கெட்சில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் ஷேப்பில் இருக்கும். இதை அப்படியே உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதோட ஷேப் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே கோபுரம் மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேட்டர்ன் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, இது வந்து நீங்கள் இங்கே ஒரு கலர் வந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தே இருக்குது அப்படின்னா இதுக்கு இடையில நீங்கள் வேறு கலர் கூட கொடுக்கலாம். பேட்ச் ஒர்க் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இங்கே ஒரு கலர் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு இது ஷேப் வந்து டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு நெக் டிசைன் பார்க்கலாம். இப்போ 2 இன்ச் அதே சேம் அகலம் எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுக்கு எப்பவும் போல் பேட்டர்ன் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து லோ நெக், மிடில் நெக், அதுக்கப்புறம் நார்மல் நெக், எல்லா நெக்குக்குமே இது வந்து இந்த நெக் டிசைன்ஸ் எல்லாமே பொருந்தும். இது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். போட் நெக்கு, க்ளோஸ் நெக்குக்கெல்லாம் அது வேறு மாதிரி நம்ம பேட்டர்ன் போடணும். கீழே 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக கர்வ் கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நெக் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ கீழேருந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்புக்கு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கீழே வந்து நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது டைமண்ட் மாதிரி தான் கொடுக்கணும் இல்லை, நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்னும் நீங்கள் இது அகலமாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். 2 இன்ச், 2.25 இன்ச், 8 இன்ச். இதை கட் பண்ணி காட்டுறேன். கீழே இந்த எக்ஸ்ட்ரா இது நமக்கு தேவைப்படாது, கட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த ஷேப் ஷார்ப்பாகவே கொண்டு வந்து கட் பண்ணணும். பாருங்கள், இந்த ஒரு ஷேப் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் வந்து கிடைக்கும். நெக் டிசைன் வந்து இவ்வளோ இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இங்கே என்ன வேணால் நீங்கள் ஷேப் கொடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுடைய ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் நெக் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு இங்கே ஒரு வேறு கலர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே வந்து சேம் டிஃப்ரெண்ட்டான கிளாத் கொடுத்துட்டு இங்கே ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த நெக் டிசைனும் சூப்பராக இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய டைப் வந்து நம்ம பார்த்தாச்சு. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பானேக். இது வந்து பார்த்தீங்கன்னா பானேக் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இது நம்ம ரவுண்டு கழுத்துலேயே நிறைய டைப் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குறுகலான கழுத்து, அதுக்கப்புறம் விரிவான கழுத்து, யூனெக் மாதிரி ஒரு கழுத்து எல்லாமே பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நெக் வந்து பார்த்தீங்கன்னா வி நெக் பார்த்தோம். யூனெக், அதுக்கப்புறம் ரவுண்டு கழுத்து, அப்புறம் வி கழுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா வி கழுத்து தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பா கழுத்துலேயே வந்து இன்னொரு டிசைன் வந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன். இந்த இடத்துல வந்து கிழிஞ்சிருச்சு.
கேன்வாஸில் வந்து அவ்வளோவா கிடையாது. ஓகே, இது ஒரு டிசைன் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானைக்கழுத்து பார்த்தோம். பாட் நெக்லேயே இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் வச்சு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாட் நெக் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கீழே வந்து இது ஒரு ஷேப் மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோபுரம் மாதிரி இந்த ஒரு டிசைன் பார்த்தோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த கழுத்து பார்த்தோம் இல்லையா, இது ஒரு ஷேப் அழகாக பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஜல் நெக், அதாவது நகை போட்டால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜல் கழுத்துலேயே வந்து நம்ம இன்னொரு டைப்பும் பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஜல் கழுத்தில் இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இது வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே கர்வ் ஆனது, இதுவும் ஜுவல் கழுத்து தான். அதுக்கப்புறம் இது பாக்கழுத்து, இது ஃபஸ்ட்டே உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகே, நம்ம வந்து இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி சார்ட் பேப்பரில் இல்லைனா நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். கிளாஸ் படிச்சுட்டு இருக்க எல்லாருமே இந்த ஒவ்வொரு நெக்கையுமே எனக்கு நோட்லையும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிசைன்ஸை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக வந்து சார்ட் பேப்பர் இல்லைனா பிளைனாக பேப்பர் இருக்கும் இல்லையா, ஒயிட் பேப்பர், அந்த ஒயிட் பேப்பரில் எனக்கு கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிசைன் நான் சொல்லிக் கொடுத்த எல்லா டிசைனுமே எனக்கு வந்து கட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த நெக் பேட்டர்ன்ஸ் வீடியோ வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ பிகினர் எல்லாருமே இந்த நெக் பேட்டர்ன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது, அட்வான்ஸ் லெவல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வந்து கிளாஸ் படிக்கணும், நீங்களும் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் லெவல் டெய்லரிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஒவ்வொரு நெக் பேட்டர்னுமே எப்படி கேன்வாஸ் கொடுத்து அடிச்சு திருப்பணும், எப்படி பேட்ச் ஒர்க்கா கொடுக்கணும், எப்படி அந்த நெக் டிசைனை வந்து நம்ம வந்து கிளாத்ல ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து நான் டீடைல்டா சொல்லி கொடுப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ், ஸ்கேலோப் டிசைன், அதுக்கப்புறம் போட் நெக், இந்த மாதிரி போட் நெக்லயே வந்து காலர் நெக் எப்படி டிசைன் பண்ணலாம், போட் நெக்கு எப்படி வந்து டிசைன் கொடுக்கலாம், போட் நெக்லயே நிறைய டிசைன்ஸ் இருக்கு, பட்டர்ஃபிளை டிசைன், அதுக்கப்புறம் கீ ஹோல் டிசைன், இந்த மாதிரி நிறைய நெக் பேட்டர்ன்ஸ் இருக்கு, நெக் லைன் வந்து இருக்கு, நெக் டிசைன்ஸ் இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ கிளாஸ்ல இன்ட்ரெஸ்டா இருந்தா சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ்க்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ கம்மியான அஃபோர்டபிள் பிரைஸ்ல நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபிளா இருக்கும் உங்களுக்கு, வீட்ல இருந்துட்டு நீங்க கத்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே இந்த பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல டவுட் இருந்தா கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லரிங் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.